காட்டிலும் தேவனை சார்ந்திருந்தால் நாளைக்குமாக நீ நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு மனுஷன் ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. எப்பொழுதுமே மனுஷனை சார்ந்திருக்க வேண்டாம். மனுஷன் மாறுவார்கள், கர்த்தர் மட்டும் மாறுவார்கள். God does not change. Man can change, but if you believe in a God who does not change, then stay on because He has a powerful thing to do in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய ஆசைப்படுகிறார். ஓகே, எத்தனை பேருக்கு நான் ஃபுல்லா தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன்? எத்தனை பேருக்கு இங்கிலீஷ்லயும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? சரி, இங்கிலீஷ்ல பாயிண்ட்ஸ் போட கொடுப்பேன். ஏன்னா ஒரே ஒரு ஆள் கை தூக்கிடாங்க, வெரடி குட்டியில கை தூக்குறேன். Alright, now I will talk to you about these ingredients for the great awakening. Alright, இந்த ingredients அப்படி சொல்லும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் ஒன்று வரப்போகுது. நம்ம எப்ப பார்த்தாலும் பெரிய எழுப்புதல் வரப்போகுது என்று பேசுகிறோம். நான் ஒரு எழுப்புதலை பத்தி பேச வரல, ஆனால் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அசைவு ஒன்று உலகத்துக்குள்ள வரப்போகுது. Not just talking about Malaysia. மலேசியாவை மட்டுமல்ல, உலக ரீதியில ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு அசைவை கொண்டு வர போகிறாரு. அது எங்க ஆரம்பிக்க போகுது, எப்படி ஆரம்பிக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்படி போக போகுது என்று கூட நீங்க சிந்திக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்வார். Even God is going to touch young people, young children. பிள்ளைகள் மூலமா கூட ஆண்டவர் தீர்க்கதரிசன வார்த்தைகள் கொடுக்க போகிறார். Amen. So இன்னைக்கு நான் சொல்ல போற சில காரியங்களை நோட் பண்ணுங்க. The Great Awakening. அவரை எல்லாம் சொல்லுங்க, The Great Awakening. பெரிய ஒரு எழுப்புதல், ஒரே பெரிய ஒரு அசைவு ஆண்டவர் நம்ம மத்தியில தேசத்தின் மேல மட்டுமல்ல உலக ரீதியில ஆண்டவர் கூட கொடுக்க போகிறார். அதனால நீங்க சாதாரணமாக தேவனுடைய வார்த்தையை எண்ணவே கூடாது. Right? You cannot take God's word for granted. You cannot take God's word like பரவாயில்ல ஆண்டவர் பார்த்து பாரு, அது செஞ்சு பாரு. எனக்கு நம்மளுக்கு இப்ப டைம் இல்லை. ரைட் இல்லையா? நம்மளுக்கு இப்ப டைம் இல்லை. நம்மளுக்கு குறைவான நேரம் தான் இருக்குது. இந்த குறைவான நேரத்துல நம்ம உலக ரீதியில எழுப்புதலை பார்க்க போகிறோம். சோ நீங்க உங்களுடைய வட்டாரத்தை மட்டும் நீங்க திங்க் பண்ணவே கூடாது, உங்களுடைய ஜோர மட்டும் நீங்க திங்க் பண்ணவே கூடாது. எல்லையை தாண்டி கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். நான் விநாயகர் மட்டும் திங்க் பண்ணிட்டு இருக்கவே முடியாது, எல்லையை தாண்டி கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். ஆகையா உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். So I'm going to talk to you in the ingredients for great awakening. நிறைய டாபிக்ஸ் நான் கற்றுக் கொடுத்து வந்துகிட்டு இருக்கிறேன். பட் அதுல இன்னைக்கு உங்களுக்கு விசேஷமாக இந்த முதல் காரியம், the spiritual, be spiritually hungry and thirsty. அது குறித்து பேச போறேன். Be spiritually thirsty and hungry. பசிதாகம், ஆவிக்குரிய ரீதியில என்ன சொல்லுங்க, ஆவிக்குரிய ரீதியில பசிதாகமாக. யாருக்குமே பசி இல்ல போல, வேற பசியோ சவுண்டே காணும். ஓகே, சொல்லுங்க, ஆவிக்குரிய ரீதியில பசிதாகமாக நான் இருக்க போகிறேன். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க. சோ பசிதாகம் எப்படி தெரியுமா? அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணும், ஒரு ஃபுட் வேணும், ஆகாரம் வேணும், ஆவிக்குரிய ஆகாரம். அது இரவோ பகலோ. இன்னைக்கு ராத்திரி எத்தனை மணிக்கு பேச ஆரம்பிச்சோம்? ஒரு பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. பிக்கப் பண்ண டைம்ல இருந்து 6 மணிக்கு தான் தூங்கணும். அவ்வளவு பசிதாகமா இருக்குதுங்க. அவங்களே பசிதாகமா இருக்கும்போது நம்ம எல்லோரும் பசிதாகமா இருக்கணும். சோ இன்னைக்கு பசியா தாகமா இருந்தீங்கன்னா என்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு வேணுமாலும் பெற்றுக்கணும். அதோ நான் ஒரு கிணறு போல. ஓகே, என் கர்த்தர் பெரிய டேம், அவர் பெரிய கிணறு. அவர் என்ன கிணறா இடத்துல கொண்டு வந்திருக்காரு. நீங்க எவ்வளவு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் பேசும் பொழுது நீங்க பெற்றுக்கொண்டுட்டே இருக்கலாம். Alright? As you hear my voice, you are hearing the voice of the Lord from my spirit. So dig deep and take more than you want. Don't take little bit. இன்னைக்கு daily bread word கிடைச்சா போதும். நான் daily bread கொடுக்கிறதுக்காக வரல, அது வீட்டுல போய் படிச்சீங்க. Okay, I'm not here to give you daily bread. இன்னைக்கு அனுதின போதனை, அனுதின வார்த்தை, அனுதின ஆகாரம் இல்ல, அனுதின ஆகாரம் கொடுக்க வரல. நம்முடைய எதிர்காலத்தின் ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். எதிர்காலத்துல கர்த்தர் செய்ய போற திட்டங்களையும் சித்தங்களையும் உங்களுக்கு காண்பிக்க போகிற, அதுக்காக தான் ஒரு பசி உள்ள சந்ததி எழும்ப வேண்டும், தாகம் உள்ள சந்ததி எழும்ப வேண்டும், தாகம் உள்ள வாலிபர்கள் எழும்ப வேண்டும். நான் let me tell you, எங்களுடைய சபையில பயங்கரமான எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க.
Amen. Small children, எங்களுடைய டாட்டர்ஸ் இந்த ஜூடி, ஓகே, இன்னும் 12 வயசு கூட ஆகல. இப்பவே அவங்க 10 11 வயசுலயே தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்க்கதரிசன பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்க்கதரிசனமான காட்சிகளை பார்க்க, they are seeing visions and dreams and prophesying and interpreting dreams. Can you imagine that? Amen. So இது எங்களை போற்றுறதுக்காக நான் சொல்லல, எங்க கிட்ட இருக்கிறது உங்களுக்கு கிடைக்க முடியும். Amen. What we have, you can have it. Amen. எங்க கிட்ட என்ன இருக்குதோ, நான் என்னத்தை பார்க்கறோமோ அதை தான் உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன். So I'm not just coming here to teach you the word, I'm coming here to teach you how to draw from the presence of God. Amen. வார்த்தை மட்டும் கத்து கொடுத்துட்டு போறதுக்காக நான் வரல, வார்த்தைக்குள்ள ஆழமா போய் எப்படி நீங்க மொண்டு எடுக்கிறது, ஆழத்துக்குள்ள நீங்க எப்படி போகிறது, ஆழத்துக்குள்ள எப்படி நீச்சல் அடிக்கிறது என்று பார்க்க போறோம். So now I'm going to tell you something prophetic. Now listen to this very carefully. The Holy Spirit is going to surprise us once again by falling afresh on people whom we less expected. யார் மேல ஆவியானவர் வர மாட்டார் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ, ஆவியானவர் பயங்கரமா அவங்க மேல தான் இறங்க போறார். பிள்ளைங்க மேல ஆவியானவர் இறங்குவார், பிள்ளைங்க மேல ஆவியானவர் இறங்குவார். இந்த வருஷம் மேல ஆவியானவர் இறங்குவார், இந்த வருஷம் மேல ஆவியானவர் இறங்குவார். இந்த பிள்ளை மேல ஆவியானவர் இறங்குவார், அந்த பிள்ளை மேல ஆவியானவர். எதெல்லாமே நீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சு காட்டுவார். Amen. God can do it. இந்த ஒரே நொடியில் எல்லாரும் செய்யுங்க. ஓகே, செய்யுங்க நல்ல சத்தம். இந்த ஒரே நொடியில கர்த்தர் எல்லாத்தையும் மாத்த முடியும். Amen. God can change anything, anytime, at any moment. So it is you that got to respond to God. நீங்க நானும் தான் ஆண்டவருக்காக வெயிட் பண்ண போறோம். So ஆண்டவர் ஜெண்டரை பார்க்கல, ஆண்டவர் ரேஸ் பார்க்கல, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கோத்திரம், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல, எந்த நிறம் ஆண்டவர் பார்க்க கிடையாது. யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ, யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் நிரப்ப போறார். எத்தனை பேருக்கு தாகமா இருக்கிறீங்க? தாகமா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி பிரயோஜனமாக இருக்கும். வந்தோமா பஞ்சுகால் அடிச்சோமா மூஞ்ச காத்தமா போனோமா இருந்தோம்னா அந்த வார்த்தை எங்கேயுமே போய் சேராது. ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுக்கு காட்டுவார். So Jesus will make it simple and clear that his mighty power is without partiality. Amen. இயேசு சிம்பிளா ஒரு கருத்தை முடிக்க போறார். இயேசு சிம்பிளா ஒரு கருத்தை சொல்ல போறார். இயேசு ஒரே கருத்துல என்ன சொல்ல போறாரு? ஆண்டவர் பட்சபாதம் பார்க்க மாட்டாரு. யார் முன்னுக்கு ஓடியாரோ அவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவார். Amen. Whoever comes running forward, say God, I want this anointing, I want this grace. இந்த வல்லமைக்கு வேணும், இந்த தீர்க்கதரிசனத்துக்கு வேணும், இந்த அற்புதத்துக்கு வேணும். யார் முதல்ல முந்திக்கிட்டு வராரோ அந்த முந்திக்கிட்டு வரவங்களுக்கு கர்த்தர் அதிசயமா காரியங்களை செய்ய போறார். Amen. So God, Jesus is not going to show partiality. So now do not be restricted by law that govern our mentality, but allow the Holy Spirit to use us to release God's power by his grace and mercy upon those who are hungry. Now I declare to you, great awakening is at hand. Amen. ஆண்டவர் நீங்க பசிதாகமா இருக்கும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடாதீங்க. இவ்வளவு நேரம் தான், இவ்வளவு டைம் தான், இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடாதீங்க. எப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டீங்களோ அப்ப ஆவியானவர் மூவ் பண்றதுக்கு பெரிய அற்புதமா இருக்கும். Amen. So don't restrict the Holy Spirit. Don't put the Holy Spirit back in a box. ஒரு பொட்டியில ஏசோ போட்டு ஆவியானவர் போட்டு அலசிடாதீங்க. ஆவியானவரே நான் உங்களை மூவ் பண்ண சொல்லும்போது மட்டும் மூவ் பண்ணுங்க, மற்ற டைம்ல நீங்க கம்முன்னு அமர்ந்துருங்க. ஆவியானவர் அப்படி நம்ம நடத்தவே முடியாது. Cannot let the Holy Spirit be doing nothing, right? So we are going to believe that the great awakening is at hand. Amen. Now, how many people have heard Azusa Street revival? இங்க சில பேருக்கு Azusa Street revival 1960 ல நடந்தது, right? 1906 ல நடந்தது. 1906 ஒன்னு எப்படி சொல்றாங்க? 1906 1906ல நடந்த ஒரு சம்பவம் Azusa Street revival. ஓகே, இது ஒரு எழுப்புதல். Azusa Street என்ற அமெரிக்கால ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல, இந்த மாதிரியான ஒரு சின்ன பகுதியில தான் அங்க ஜனங்கள் கூடி வர ஆரம்பிச்சாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு பிளாக் பாஸ்டர் தான். ஓகே, அவர் ஒரு பிளாக் பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட கூட சேர்ந்து 2-3 பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை பயங்கரமாய் பெருகி அந்த இடத்துல பயங்கரமான அற்புதங்கள் அடையாளம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்க சர்ச்சுக்கு சும்மா வார்த்தை மட்டும் கேட்க வராதீங்க. வரும்பொழுது ஒரு டிசிஷனோட வாங்க, இன்னைக்கு எனக்கு புதிய அற்புதம் நடக்கும்.
இன்னைக்கு அதிசயம் நடக்கும். எதெல்லாமே வாழ்க்கையில வளராம இருக்குதோ அது வளரும். அதே மாதிரிதான் அந்த சபையில வர ஆரம்பிச்சாங்க. வரும்பொழுது கை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் திடீர்னு புது கையை வளர வச்சாங்க. கை இல்லாதவங்களுக்கு கால் இல்லாதவங்களுக்கு புது கால் முளைஞ்சி வருது. இந்த டைம்ல அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் இது பயங்கரமா நடந்தது. தீர்க்க தரிசன அபிஷேகம், அந்நிய பாஷை, அற்புதம், அடையாளங்கள் பயங்கரமா இருந்தது. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா உலக ரீதியில எல்லா இடத்துல இருந்தோம் அந்த இடத்துல என்னதான் நடக்குது என்று பார்க்க வந்தாங்க. எல்லாமே பார்க்க வந்தாங்க. They wanted to see what was going on in Azusa Street. Why they are so powerful? Why God is moving? இவன் ஒரு கரப்பன். Okay? இவன் ஒரு கரப்பன். அப்ப வெள்ளை கரப்பன் தான் பேசுவோம். இவன் ஒரு கரப்பன். This is a black guy. How can God move in the black church? எப்படி ஒரு கரப்பன் சர்ச்சில ஆண்டவர் அசைவாட முடியல? உங்களுக்கு எல்லாம் வெள்ளைன்னு சொல்ல மாட்டதான் நடக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ உள்ள சில பேர் அப்படிதான் இருக்காங்க. வெள்ளைன்னு சொல்லி போட்டுட்டு ஊரே மாத்திட்டு இருக்கிறீங்க. அதான் நம்பாதீங்க. So now it's not about wearing white. It is about being white inside. This man of God had holiness. Their main preaching was about holiness. அவங்களுடைய பிரசங்கம் எல்லாமே பரிசுத்தம், பரிசுத்தம். வாழ்ந்தா கர்த்தருக்காகவே பரிசுத்தமா வாழுங்கள் என்று சொல்லிதான் அவங்களுடைய கற்றுக் கொடுத்தார்கள். Now after that Brown Soil Revival, also known as Pensacola Outpouring, 1995. Okay, 1995 ரைட்டா சொன்ன 1995ல இன்னொரு ரிவைவல் நடக்குது. இது ஏற்கனவே நடந்துச்சு. அது என்னாச்சு மாஸ்டர் அப்படி கேக்குறீங்களா? ஏற்கனவே நடந்து சில நேரத்துல நம்ம ரிவைவல் ஆர்டர் கொடுத்துருவாரு. ஆனா சில பக்க வாயினால, சில பேருடைய வாயினால, சில பேருடைய நடவடிக்கையினால, சில பேருடைய காரியத்தினால, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால, கம்ப்ளைண்ட் பண்றதுனால, முறுமுறுக்கிறதுனால, இது சரியில்லை அது சரியில்லை இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலே ரிவைவல் வந்தது. அதே மாதிரி அசூசா ஸ்ட்ரீட்ல ரிவைவல் அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு அசூசா ஸ்ட்ரீட்ல அந்த பில்டிங் இருக்குது. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆயிடுச்சு. சரித்திரபூர்வமான ஒரு இடம் ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல ஆவியானவர் இல்லை. கவனமா, ஆவியானவர் தங்கும் இடம் வீடு அல்ல. ஆவியானவர் தங்கும் இடம் பில்டிங் அல்ல. ஆவியானவர் தங்கும் இடம் நீங்களும் நானும். The Holy Spirit wants to live in you and give you the permanent Pentecostal revival. Amen. ஒரு பெண்டிகாஸ்டல் அசைவை உங்களுக்குள்ள வச்சிட்டாருன்னா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஊர் மாத்தி இன்னொரு ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல நீங்க பத்த வச்சிருப்பீங்க. Amen. Amen. எந்த ஊருக்குள்ள நீங்க வரீங்களோ அந்த ஊர் பத்தி எரியும். காரணம் நீங்க தான் காரணம். You are the one God is looking for. Amen. அம்மையா போறீங்க. எதுக்கு புரியுது நான் சொல்லிட்டு வருது. இவனால சொல்றது புரிஞ்சிச்சா? அப்பதான் ஒரு ரிவைவல் ஒரு சர்ச்சுக்கு வருதுன்னா, இந்த சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வருதுன்னா, அந்த எழுப்புதலை காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளாம கண்டதையும் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, கண்ட குப்பையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா, சபைக்கு ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா முடியாது. ரெண்டு வேஷம் போட முடியாது. எல்லா பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, ரெண்டு வேஷம் போட முடியாது. பக்கத்துல அவங்க ஏஞ்சல் கிட்ட சொல்லிட்டாங்க. ஏஞ்சலே ரெண்டு வேஷம் போடுறதுனாலதான் லூசிபரும் 3 சொல்லுவாங்க. ஒண்ணுல 3 பகுதி, ரெண்டு வேஷம் போடுறதுனால ஒண்ணுல 3 பகுதி ஏஞ்சலுக்கே ஆண்டவர் பரலோகத்தை விட்டு வேண்டிட்டாரு. நம்மளையும் வேண்டுறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்காது. ஹலோ, உங்களையும் என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் முதல் படைச்சது ஏஞ்சல். கரெக்டா இல்லையா? God created Lucifer, God created angels first. And because they didn't keep their mouth shut, because they didn't behave themselves, because they did not know what to do in the presence of God and what not to do in the presence of God. அவங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாம இருந்ததுனால தெரியும். ஆனா வேணுக்குனே ஒருத்தருடைய பேச்சை கேட்டு, லூசிபர் பேச்சை கேட்டு அவன் அழகா இருப்பான், அவன் சௌந்தரியமா இருப்பான், அவன் பார்க்கறதுக்கு பரபரப்பாக இருப்பான் அப்படின்னு பார்த்து போட்டு அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவன் எல்லாமே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளிட்டாங்க. ஹலோ, யார் ஓட்டு போடுறீங்க இப்போ? நான் அந்த ஓட்டை பத்தி பேசுறேன், இந்த ஓட்டை பத்தி பேசுறேன். உங்களுடைய வாழ்க்கையில சரியான இயேசுவுக்கு ஓட்ட போடுங்க. உங்க ஓட்டு இயேசுக்கு சேரட்டும், ஆவியானவருக்கு சேரட்டும். நாம் என்ன நடந்தாலும் இயேசுவை பிடிச்சுக்கொள்ளுன்னு சொல்லுங்க. என்ன நடந்தாலும் இயேசு தவிர வேற எங்கேயும் திரும்பி பார்க்க போறது. இயேசு தான் மெய், அவரை தவிர வேற எதுவுமே சரியானது அல்ல. அது எல்லாமே போயிடலாம். ரைட்? All things beyond
beyond anything you can see beautiful things, but it is all a lie. Jesus is only the truth. He is the way, the truth and the life. So now let me tell you, Brownsville என்று சொல்கிற ஒரு இடத்துல அங்கேயும் ஒரு outpouring நடந்துச்சு and many revivals. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா evangelist Billy Graham பயங்கரமான revival. உலக ரீதியில USA இருந்து உலக ரீதியில Billy Graham பயங்கரமான ஒரு எழுப்புதலை கொண்டு வராங்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? Billy Graham என்ற ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவுல evangelist தினகரன் பயங்கரமான ரிவைவல் கொண்டு வராரு. தேசம் முழுவதும் கொண்டு வந்தாரு, இந்தியா முழுவதும் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மத்த தேசங்களுக்கு எங்கெல்லாமே போனாரோ எல்லா இடத்துலயும் பயங்கரமான ஒரு ரிவைவல் நடந்தது. இன்னொரு இப்போ ரீசன்ட்லி போன வருஷம் ஒரு ரிவைவல் நடந்தது. இது ஞாபகம் இருக்கு? யுஎஸ்ல ஒரு ரிவைவல் நடந்துச்சு. என்ன ரிவைவல்? Asbury revival. ரைட்டா? இஸ் இட் யுஎஸ்? யூனிவர்சிட்டில, ஓகே, Asbury யூனிவர்சிட்டி ஆஃப் வில்மோர் கென்டக்கில இருக்கு. யுஎஸ்ஏல கென்டக்கில ஒரு பயங்கரமான ஒரு வசனம் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? உள்ள வாலிபர்கள் யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கவனமா கேங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கை உயர்த்துங்க. பள்ளி படிக்கிறவங்க எல்லாம் ஓகே. நம்ம பெனடிக்ட் டாக்டர் பெனடிக்ட் நம்ம பள்ளி தான் படிக்கிறேன். அவர் கூட கை தூக்குறாரு. எத்தனை பேர் ஸ்கூல் படிக்கிறீங்க? இசுகுல் யாருமே இல்லையா? நல்லா தூக்குறப்ப என் கண்ணு தெரியல. ஓகே சரி ஓகே. இந்த வாலிபர்கள் மூலியமா தான் பயங்கரமான ஒரு ரிவைவல் போன வருஷத்துல கென்டக்கி என்று சொல்கிற ஒரு இடத்துல யூனிவர்சிட்டியில இந்த வாலிபர்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? எல்லாருமே அவங்களுடைய பள்ளியில வந்து என்ன இருக்கும்? செப்பல் இருக்கும். ஒரு சின்ன செப்பல், ரொம்ப பெரிய செப்பல் கூட கிடையாது. ஒரு அழகான செப்பல் அவங்க ஸ்கூலுக்கு மட்டும் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் செஞ்சு வச்ச ஒரு செப்பல். அங்க வராங்க, ஜோமன் ஆரம்பிக்கிறாங்க. ஜோமனுடைய ஆவியான ஒரு அசைவாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்துல அவங்களால போக முடியல. அடுத்த பேட்ச் வருது, போக முடியல. அடுத்த பேட்ச் வருது, போக முடியல. அடுத்த பேட்ச் வருது, போக முடியல. அழுகுறாங்க, ப்ரே பண்றாங்க. அபிஷேகத்துல பாட்டு நடத்துறாங்க. யாருமே ஃபேமஸான மியூசிஷியன்ஸ் வரவே கிடையாது. உலக ரீதியில் நீங்க பார்த்த ஃபேமஸான எந்த மியூசிஷியனோ எலவேஷனோ what you call Leonard Checkers எந்த யாரும் ஃபேமஸான ஒரு மியூசிஷியன் கூட அந்த இடத்துல வரல. ஆனா அந்த இடத்துல மியூசிக் விளையாடுறதெல்லாம் வாலிபர்கள். ஆமென். மியூசிக்கை விளையாட தெரியும். அந்த வீடியோ பார்த்ததே தெரியும். அவங்களுக்கு மியூசிக் அவ்வளவு தெரியல. ஆனா விளையாட ஆரம்பிக்கிறாங்க, துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, பாட ஆரம்பிக்கிறாங்க, வொர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். அந்த வொர்ஷிப் பண்ண அந்த அசைவு பயங்கரமா ஃப்ளோ பண்ணி God's move was so great. It was so அது non-stop God's move. ஆண்டவருடைய அசைவு நிறுத்தப்பட முடியாத அளவுக்கு போயிட்டே இருந்துச்சு. until அவங்க எப்படி தான் ஸ்கூல் நடத்த போறாங்கன்னு தெரியல. They don't know how to run the school because every university students are there in the house of God worshiping. Amen. That is what I call great awakening. இதுதான் பெரிய ஒரு எழுப்புதல், இதுதான் பெரிய ஒரு அசைவு. Amen. அந்த ஊர்ல நடக்குதுன்னா நம்ம ஊர்ல நடக்கும். Amen. That's why அந்த ஊர்ல நடக்குதுன்னா நம்ம ஊர்ல நடக்கும். நடக்கணும், நடந்துகிட்டு இருக்கு. எங்க சபையில நடந்துகிட்டு இருக்கு. Amen. Sometimes வீட்டுக்கு போக மாட்டாங்க. காலையில சர்வீஸ்க்கு வரவங்களா ராத்திரி தான் போவாங்க. 12 மணி சர்ச் விட்டு வீட்டுக்கு போவேன். சர்ச்சுக்கு வெள்ளனே வந்துருவாங்க, போறது லேட்டா போவாங்க. ரைட்? தடை இல்லை. ஆவியானவரை தடை பண்ணாதே. சொல்லுங்க, ஆவியானவரை தடை பண்ணாதே. சத்தம் பார்த்து தடை பண்ணாதே. எல்லாரும் தூக்கி உறுதிமொழி. ஓகே, அம்பே சும்பா அஸ்தரத்துக்கு. ஓகே, அஸ்தபாஸ்கர். ஓகே, அம்பே சும்பா. ஓகே, தடை பண்ணாதே. ஆவியானவர் அசைவை தடை பண்ணாதே. ஆவியானவர் அசைவாடுவார். அவர் நிச்சயமா அசைவாடுவார். நான் தடை பண்ண மாட்டேன். தடை பண்ணினால் என் பேர் தீவிரவாதி. தடை பண்ணவிட்டால் என் பேர் தீவிர வீரன். ஹalleluya. ஆமென். புரியுதா? ஆவியானவர் அசைவை தடை பண்ணாத, ஆவியானவர் க்ளோக் பண்ணாத. சில பேர் இந்த காட் போஸ்ட்ல வேலை செய்யும்போது க்ளோக் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சர்ச்சுக்கு வரும்போது க்ளோக் பண்ணுவாங்க. ஆவியானவர் until this time you don't move. கிரீன் சத்தம் கேட்டால் மட்டும் you come and move. அது மூவ் கிடையாது.
ரைட்? அந்த மூவ் கிடையாது. சோ வாலிபர்கள் நீங்க முதல்ல விடுதலை ஆகும். ரைட்? Today if you are set free, I'm going to tell you something. Now வேற மெசேஜ் பேசுறாங்க. திடீர்னு ஒரு காட்சி காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போவார். இயேசு ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊர்ல அது ஊருக்கு அது தெரியுமா? அது தெரியும். இயேசு ஒரு ஊருக்கு போவார். அவர் பின்னால ஒரு டீம் இருக்கும். அவருடைய சீசர்கள் எல்லாமே போறாங்க. ஓகே? அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுது அந்த ஊர்ல இருந்து ஒரு புறப்பட்டி வெளியாகும். அது என்ன தெரியுமா? அந்த ஊர்ல இருந்து ஒரு புறப்பட்டி வெளியாகும். அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டி வெளியாகும் போது ஒரு வீடியோல சொல்லுவாங்க விதவை, ஒரு விதவையுடைய ஒரே மகன், ஒரே வாலிப மகன் இறந்து விட்டான். ஓகே? அவன் இறந்துட்டான். ஒரு வாலிப மகன் இறந்துட்டான். அவனை கொண்டு வராங்க வெளியே. எல்லாரும் அந்த சைடுல உட்கார வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அந்த சைடு அந்த சைடு ஒப்பாரி, இந்த சைடு குதிகாலம், துதி. இந்த சைடுல இருந்து ஒரு துதி கூட்டம் போகுது. அந்த சைடுல இருந்து ஒரு ஒப்பாரி கூட்டம் வருது வெளியே. ரெண்டு பேரும் சிட்டிக்கு நடுவுல மீட் பண்றாங்க. ரைட்? சிட்டி நடுவுல மீட் பண்றாங்க. இது கேட்டுக்கு நடுவுல சிட்டி கேட் போட்டுருக்கு. சிட்டி கேட்டுக்கு நடுவுல மீட் பண்றாங்க. ஒண்ணு அழுதுகிட்டே வருது, ஒண்ணு போச்சுன்னு சொல்லி ஒரு குடும்பத்துல ஒண்ணா பச்சா குடும்பமே எல்லாருமே அழுதுகிட்டே வராங்க. இந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாமே தூச்சிக்கிட்டே வராங்க. இந்த இடத்துக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போகணும், ரட்சிப்பை கொண்டு போகணும், தேவனை கொண்டு போகணும், அற்புதத்தை கொண்டு போகணும், அடையாளத்தை கொண்டு போகணும், ஜீவனை கொண்டு போகணும், நேசத்தை கொண்டு போகணும், அன்பை கொண்டு போகணும், கிருபை கொண்டு போகணும், அசைவை கொண்டு போகணும், அற்புதத்தை கொண்டு போகணும். தேவன் இருக்கிறார் என்று காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் தீவிரமாய் போய் கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல அந்த கூட்டம் கண்ணீர் வடித்து வரும் பொழுது இயேசு நிறுத்தினார். அந்த பானையை தொட்டார். Jesus touched that coffin. பானை அந்த coffin கொண்டு வராங்க வெளியே. இங்க இயேசு தொட்டு கேட்டார் யாரு? ஒரு வாலிபன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. ரைட் ஆலியா? இயேசு சொல்றவர் கீழே வைங்க, வாலிபனை எழுந்து வான்னு சொல்றாரு. அந்த வாலிபன் உயிர்ப்பிக்கிறார். ஆமென். நீங்கள் இயேசு கையில இருந்தீங்கன்னா செத்த நிலையில இருந்தாலும் ஜீவனை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பார். சாக நினைத்தாலும் சாகை நிறுத்தி உங்களுக்கு ஜீவனை மீண்டும் கொடுப்பார். சாவு உங்களை தேடி வந்தாலும் சாகை நிறுத்துகிற தேவன், சாவுக்கே ஆண்டவர் ஆப்பு வைக்கிறவர். ஆமென். என்னோட பாஷை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என் பாஷை தான் இருக்கோ என்னோட பிள்ளைங்க வந்துருக்கேன். ஆண்டவர் சாவுக்கே சவாலிட்டார். சாவுக்கே ஒரு ஆப்பு வச்சார், நிறுத்தினார் சாவை. அந்த வாலிபன் திருப்பி பொழைச்சான். இங்க இருக்கிற வாலிபர்கள் ஒருத்தன் கூட சாகக்கூடாது. தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் அத்தனை பேர் விளம்ப வேண்டும். எத்தனை பேர் ஆவியில வாலிபனா இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் விளம்ப வேண்டும். We got to rise up, church, because time is limited. We got to enter into the kairos moment of God. தேவனுடைய கைரோஸ் நேரம், குறிப்பிட்ட நேரம் ஒன்று இருக்கு. அந்த நேரத்துக்கு நம்ம நுழைஞ்சு என்ன ஆண்டவரை செய்ய சொன்னாலும் செஞ்சிரு. என்ன ஆண்டவரை செய்ய சொல்றாரோ செஞ்சு, என்ன ஆண்டவர் உங்களை செய்ய சொல்றாரோ செஞ்சிருங்க. நாளைக்கு சொல்லாதே, நாளை நம்மதே இல்ல. பக்கத்துல ஒரு சொல்லுங்க, நாளை நம்மதே அல்ல, அது எம்ஜிஆர். What's his problem, my friends? நாளை நம்மதே இல்ல சொல்லுங்கப்பா. இன்றைய நம்மதே, இன்றைக்கே செயல்படுவோம். சத்தமா வாயில என்ன அது சத்தமே வரும். இன்றே செய்வோம், இன்றே எழுதுதல் நடக்கும். இன்னைக்கே எங்க பாஸ்டர் பேச்ச கேட்போம். நல்லா இருப்பீங்க. நிறைய இடத்துல நல்லா இருக்காது. காரணமே பாஸ்டர் பேச்ச கேட்கறதுல. ஆவியில ஒரு பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்களா, ஆவியில இருந்து ஒரு காரியத்தை சொன்னாங்களா, சொந்த சுயத்தை சொன்னா பேச்ச கேட்காது. அது நானா இருந்தாலும் சரி. சுயத்தை சொல்ற காரியம் எதுவுமே வாய்க்காது. ஆவியில இருந்து சொல்ற காரியம் எல்லாம் வாய்க்கும். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு எங்க சேர்ச்சில வாலிபர்கள் எழுப்புறாங்க. அவங்களுக்கு தெரியும், வந்து பார்த்தாங்க. எங்க சேர்ச்சில வாலிபர்கள் மட்டும் இல்ல, பெரியவங்களே இன்னைக்கு அவங்க வாலிபர்கள் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு பெரியவங்களே அவங்க 70 வயசா இருந்தாலும் பாஸ்டர் யூத் மீட்டிங் சொல்லுங்க, கிடைக்காம அப்படின்னு கை தூக்கிட்டு அவங்க தான் முதல் சிஸ்டர் யூத் மீட்டிங். We are also the youth அப்படின்றாங்க. அது போதும் எங்களுக்கு. praise the Lord. அப்படினா இந்த அபிஷேகம் அங்க போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். அதாவது வாலிபர்கள் நீங்க முன்னுக்கு எடுக்கணும் சீட். ஆமென்.
நீங்க முன்ன ரோ எடுக்கணும். காரணம் என்னன்னா நீங்க எழும்பினா முன்னால இருக்கிற பத்தி எரிவாங்க. இல்ல இங்க உள்ள அக்னி தான். நீங்க சிந்த தீக்குத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நீங்கள் பத்திர விதத்துல இருக்குது. பத்தி தான் இந்த இடமே பத்தி எரியும், இந்த இடமே பத்தி எரியும், இந்த தேசமே பத்தி எரியும், இந்த வட்டாரமே பத்தி எரியும், ஜோரை பத்தி எரியும். யார் அவங்க இவங்க எல்லாம் பேசாதீங்க. அவங்க பெருசவங்க சிறுசவங்க கிடையாது. நீ கர்த்தர் பச்சைபாதம் பார்க்காதவர், எப்படி கர்த்தர் உங்க மேல வர போறார் என்று உங்களுக்கே தெரியாம ஆவியானவர் இறங்குவார். நீங்க சிறு கூட்டமா இருக்கும், சிறு சபையாலும் உண்மையா இருக்கிறவங்க கர்த்தர் அசைவாடுவார். இதுக்கு உங்களுக்கு தேவை என்னன்னா பசித்தாகம். என்ன சொல்றது? பசித்தாகம். இந்த பசித்தாகத்தை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போறேன். ஓகே, இது ஆக்சுவலி இது 10 ingredients இருக்குது. 10 ingredients, 10 தேவை உள்ள பொருள். நீங்க உங்களுடைய எழுப்புதலுக்கு 10 தேவை உள்ள பொருள். எப்படி சமையலுக்கு ஒரு ingredients தேவை சொல்லுங்க. சமை பொருள் தேவையோ, சமைக்கிறதுக்கு பொருள் தேவையோ, ராமுவன் ஓகே தேவையோ, அதே போல இந்த அசைவுக்கு ஒரு 10 காரியம் காட்டியிருக்கிறபடி இன்னைக்கு 10 காரியத்தை பேசுறேன். ஒரே ஒரு காரியத்தை பேசுறேன். Be spiritually hungry and thirsty. எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 42 1-2 வாசிப்போம். தமிழ்ல வாசிக்கிறவங்க எனக்கு உதவி செய்யுங்க. Psalms 42 verse 1 and 2. Number 1, be spiritually hungry. This is the one only thing that I'm going to talk today. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் பேச போகிறேன். Be spiritually hungry. ஆவிக்குரிய ரீதியில பசி தாகமாக இருங்க. படிங்க. தமிழ்ல வாசிக்கிறவங்க சங்கீதம் 42 1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானு எப்படி கதறுதோ, பசிக்குது, தண்ணி வடிக்குது, கதறுதோ, அதே போல தாவீது சொல்றாரு, என்னுடைய ஆத்துமாவும் ஆண்டவரே உங்களுக்காய் கதறுகிறது. எத்தனை பேர் உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது? ஆண்டவரே நீங்க சர்ச்சுக்கு சும்மா போக கூடாது, அதனால இந்த பசி தீர்க்கப்படும். எனக்கு ஒரு பசி இருக்குது. நான் வேர்ட் ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வர்ஷிப் நான் இன்னும் அதிகமா நுழையணும். ஆண்டவருடைய பிரசன்ஸ் நான் இன்னும் அதிகமா பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்குள்ள இன்னும் நான் நெருங்கி வாழணும். ஆண்டவரை பத்தி இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர்னா யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு காரியம் எனக்கு உணரணும். எனக்கு அந்த பசி இருக்கு ஆண்டவரே. அதான் அவர் சொல்றாரு, as the deer pants for the water brooks, so my soul pants longingly for you, O God. My soul, which means my life, my inner self, thirsts for God, for the living God. When will I come and see the face of God? அசோட எப்ப நான் தேவனுடைய முகத்தை பார்ப்பேனோ அப்படின்னு தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. வாய்மனே கேளுங்க, பெரியவர்களே கேளுங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கு. ஆண்டவரே வார்த்தையை கேட்டால் போதாது, ஆனால் வார்த்தையாக இருக்கிற கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும். வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, ஆனால் வார்த்தையாக இருக்கிற கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும். You got to meet Christ, the Word. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய், வார்த்தை மாம்சமாய் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வசனம் சொல்வதை போல யோவான் சொல்கிறார். அந்த வார்த்தையை நீங்க படித்தால் போதாது, வார்த்தையை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? How many of you are really thirsty that I want to see the face of God? I want to see Jesus. I want to see the Lord. I want Jesus to touch me. நான் இயேசுவை இன்னைக்கு ஏசாவை திருப்பி சொல்லும்போது நீங்க ஒண்ணுமே நினைச்சுக்காதீங்க. நீங்க வந்து காட்டுறதுக்கோ பீட்டிக்கிறதுக்காக வரல. எங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியும். Amen. உங்ககிட்ட இருக்கிறது நான் பெற்றுக்கொண்டு போகிறேன். Amen. So whatever that we have today, everyone in the church can see the Lion of Judah walking in the church. யூதராஜ சிங்கம் தேவனுடைய சபைக்குள்ள வருகிறதை அநேக பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெறிய ஆரம்பிச்சிட்டாங்க, வெறிஞ்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்த்த காட்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நினைச்ச இந்த பிள்ளைக்கு புரியாத, இதுக்கு எப்படி புரியுச்சு? அது அழகா வெறிஞ்சி காட்டுது. இதெல்லாம் நான் பார்த்தேன். Amen. Now I'm telling you, God is beyond your imagination. Amen. நீங்க நினைக்கிறீங்க, இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க, அதை தாண்டி தான் கர்த்தர். நாம் நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அப்ப நீங்க நினைக்கிறது ஒண்ணு, கர்த்தர் செய்ய போறதும் ஆயிரக்கணக்கான காரியத்தை ஒரே நொடிய மகானால ஒரே நொடியில கர்த்தர் செய்ய முடியும். God is still working at work, and God wants to do these powerful things in our life. Amen. Now God's promise is waiting for those who are spiritually hungry. I repeat, God's promise is waiting for those who are spiritually hungry and thirsty. Now my question is, are you ready to receive it?
ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் யார் எல்லாமே பசிதாகமா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுக்க ரெடி. ஆண்டவர் ரெடி. நீங்க ரெடியா? நீங்க பெற்றுக்கொள்ள ரெடியா? பார்க்கிறதுக்கு ரெடியா? இயேசு சந்திக்கிறதுக்கு ரெடியா? உங்க அறைக்குள்ள இயேசு வருவார். கேளுங்க, இயேசு உங்க அறைக்குள்ள வருவார். தேடுங்க, இயேசு உங்க சபைக்குள்ள வருவார். பாருங்க, இயேசு உங்க பிள்ளைகளுக்கு காண்பிப்பார். Amen. God wants to show himself. Matthew 5:6 படிங்க. Matthew 5:6. Matthew chapter 5 verse 6, somebody read. நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Okay, நீதியின் மேல். Alright. அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசித்தாக இருக்கிறவர்கள் பாக்கியவான். சொல்லுங்க, நீதியின் மேல். சத்தம். நீதியின் மேல் பசித்தாக இருக்கிறவர்கள் பாக்கியவான். அப்ப நீதியை தேடுங்க, வேற எதுவுமே தேடாதீங்க. நீதியை தேடுங்க. Righteousness. See, blessed and fortunate and happy are spiritually prosperous are those who hunger and thirst for righteousness. Who is the righteous God? Jesus is the righteous God. The Trinity is the righteous God. திருத்துவம் தான் பரிசுத்தமானவர்கள். திருத்துவம் தான் நீதி உள்ளவர்கள். Amen. Jesus நீதிமான். Amen. அவரை தேடும்போது for they shall be completely satisfied. எப்ப தேவனை தேட ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நீதியை தேட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே உங்களுக்கு satisfaction கிடைச்சிருச்சு. Amen. பணம் கொடுக்க முடியாத satisfaction தேவனுடைய presence கொடுக்கும். Amen. நிறைய பேர் அனுபவம் வச்சிருப்பீங்க. காசே இருக்காத ஒரு சூழ்நிலையில இருப்போம். மேசையில சாப்பாடே இல்லாத சூழ்நிலையில இருந்திருப்போம். ஆனா இயேசுவே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கும் பொழுது அந்த தாகம் எடுத்துச்சு பாத்தீங்களா, உங்களுக்குள்ள இயேசுவே கூப்பிடுறதுக்கு தாகம் எடுத்துச்சு பாத்தீங்களா, praise the Lord. அதுவே உங்களுடைய பசியை தீர்த்திருக்கும். உங்களுடைய உடல்நிலை பசியை தீர்த்திருக்கும். Amen. எத்தனை தடவை நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் கேட்கலையா? ஆனா ஐஸ்வர்யம் வந்த பின் நீதிமானை மறந்து விடாதே. மீண்டும் சொல்கிறேன், ஐஸ்வர்யம் உனக்கு வந்த பின் நீதிமானின் தேவனை மறந்து விடாதே. பிகாஸ் நீ ஐஸ்வர்யம் இல்லாத போதிலும் உனக்கு நீதியை கொடுத்து வளர்த்த தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென். சொன்னது புரிஞ்சுச்சா? அப்படின்னா நம்ம நல்லா வந்த பிறகு, நல்ல ஒரு பெரிய போதகர் ஆன பிறகு, நல்ல ஒரு பெரிய காடி ஓட்டின பிறகு, நல்ல ஒரு பெரிய வீடு வாங்கின பிறகு, நல்ல ஐஸ்வர்யமா வாழ்ந்த பிறகு, நல்ல சிங்கப்பூர்ல சம்பாதிச்சிங்க கொட்ட கொட்ட நல்ல வாழ்கிறோம். நல்லா இருந்த பிறகு தேவனை மறந்து விடாதே. அவருக்கு எப்படி ஆரம்பத்துல பசியா இருந்தீங்களோ, தாகமா இருந்தீங்களோ, அந்த பசி தாகம் இப்போ இன்னும் கூடயா இருக்கணும். முந்தி 1000 வெள்ளி எடுத்தவங்க இன்னைக்கு 10,000 வெள்ளி எடுக்கிறீங்களா, பசி தாகம் இன்னும் 10,000க்கு கூடணும். ஆமென். அதுதான் உண்மையான பசி தாகம். இது குறைஞ்சிச்சுன்னு சொன்னா எங்கேயோ உங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம். டேங்க் எம்டி, நடு ரோட்ல நின்றும். ஓகே, காடி டேங்க் எம்டி, நடு ரோட்ல நின்றும். வாழ்க்கை நடு ரோட்ல நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ஆமென். Now next one. As the born again child of God, we can enjoy His favor and salvation because we have received uprightness and right standing with God. Amen. By faith in Jesus. இயேசு கிறிஸ்துவை நம்பினதால நாம் புதிய மனுஷனாக, born again, புதிய மனுஷனாக நாம் பிறந்திருக்கிறோம். Amen. ஏசாயா புத்தகம் 55:1-3 வாசிங்க. ஏசாயா 55:1-3. Isaiah 55 verse 1-3. Can somebody read that? ஓகே, படிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர்களை கண்டிக்கு வாருங்கள். எல்லாரும் தண்ணிக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து ஆஃபரிங். இந்த வசனத்தை உங்களுக்கு பாருங்க. இதான் ஆஃபரிங் படிக்கிறீங்களா? பணம் இல்லாதவர்களே, சரி, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு யாராச்சும் பணம் கேட்டாங்களா? வசனம் சொல்லுறது பணம் இல்லாதவர்களே நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அப்போ ஆஃபரிங் பாக்ஸ் உங்களுக்கு வரும் பொழுது நிறைய தடவை நடக்குது. ஓகே, 88 வயசு சொல்லுவாங்க.
உங்களுக்கு நான் தெரியும். 88 வயசு எடுத்துக்கொண்டு அப்போ ஸ்டூடெண்ட் என் பாக்கெட்ல காசு இருக்காது. எனக்கு வீட்டில் சொல்லாம வாழ்ந்துச்சு. எனக்கு குடும்பம் எப்படி குடும்பம் யாருக்கு தெரியாம தான் வருவேன். அப்போ கையில காசு இருக்காது. ஸோ வரும் பொழுது நேரு மாட்டேங்க. அப்போதான் பார்க்க முடியும். இந்த ஆஃபரிங் பை என் முன்னுக்கு வரும்போது என் கையில ஏதோ ஒரு காசு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் கொடுத்து என்ன செய்ய மாட்டேங்க. சரி பாருங்க பாருங்க எனக்கு ஒண்ணுமே இல்லைடா போக்க இன்னும் வந்திருக்கிறான். அதான் பசி தாகமா இருக்குது. நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டேன். சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டேன். அசல் கொடுத்த சாப்பாடு, லீடர்ஸ் கொடுத்த சாப்பாடு, டீச்சிங் எல்லாமே ஃபுல். அதை நான் கொடுக்கணும். அதான் நான் என்ன கொடுக்கணும். ஆமென். ஆண்டவரே நான் என்ன கொடு என்ன நாட் பண்ணேன் நீ நான் என்னையே கொடுக்கிறேன். I give you me. Lord, I give you me. Every time I did that. Sometimes somebody will come and give me money. Say, Pastor, brother, வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்குறாங்க போல கையை கோசமா உனக்கு கையை வீட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் எப்படி இப்படி படிச்சுக்கிட்டு அப்போ அவங்க பார்த்து என்ன கொடுத்தாங்க. அப்ப நான் கத்துக்கிட்டேன். ஐயோ காசு போடுறது போது காசு போடுறது. ஸோ போக போக கத்துக்கிறேன். கிடைக்கிற சாப்பாடுக்கு நான் கொடுக்கணும். உங்களுக்கு எதிர்பார்க்கணும். நீ சாப்பாடு வரணும்னா சாப்பாடு கிடைக்கணும் குடுன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? நீங்க வந்து பணமும் இன்றி தாகமா இருக்கிறவர்களே நீங்க எல்லாரும் தண்ணி அண்டைக்கு வாருங்கள். தண்ணி அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. Amen. So don't feel guilty. Church, don't feel guilty. ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டாம். என்னால கொடுக்க முடியாத குற்ற உணர்வு இருக்க வேண்டாம். சில பேர் எதிர்பார்ப்பாங்க, வருவாங்க, எதிர்பார்க்கட்டும். ஓகே, ஒரு நாள் நம் கொடுக்கிறதை பார்த்து பயப்பட போறாங்க. எழுப்புதல் வந்தால் கொடுக்கிறதும் மிக மிகுதியாய் மாறும், அதிகமாய் மாறும். வேண்டாம் சொல்றது more, it can be more abundant. When revival hits us, amen. When great awakening comes, giving is going to be powerful. Amen. And then those who say this church cannot give, this man cannot give, this Kumar cannot give, இவன் கொடுக்க முடியும் சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு நாள் வாயை பொத்திட்டு போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா எழுப்புதல் வந்துருச்சு. எழுப்புதல் வந்துட்டா கொடுக்கிறதுக்கோ எழுப்புதல் வந்துரும். Amen. Are you listening to me? Yes. நான் என்னை கொடுத்தேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். அதே போல சில பேர் உங்களை கொடுத்திருக்கீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். உங்களை கொடுங்க, முதல்ல உங்களை கொடுங்க. ஆனா அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணல. போஸ்ட் பண்றது உலகம், கர்த்தர் அல்ல. Amen. Now give when you have more. Right? Continue. What is it saying? அதெல்லாம் வாசம் படிக்க சொன்னேன். 1-3 படிப்பா. நீங்க அப்பம் இல்லாதவர்களாக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருட்களுக்காக உங்க பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்க எனக்கும் கவனமாய் செவி கொடுத்து நலமானதாய் சாப்பிடுங்கள். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு செவி கொடுன்றார். இன்னைக்கு நான் பேசுறேன், சும்மா பேசுறேன் பண்றதுக்காக வரல, சும்மா வந்து பேசிட்டு போறதுக்காக வரல. இல்லங்க, ஆண்டவர் சொல்ற கவனமா கேளுன்றார். ஒன்றை நம்ம காசு எதிர்பார்க்கல, ஒன்றை பணம் எதிர்பார்க்கல, ஒன்றை நீ ஏதாவது கஷ்டப்பாக கண்ணிகள் கொடுப்பன எதிர்பார்க்கல. ஆனா கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கத்து கொடுக்குறேன். ரைட்? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல கவனமா வந்து கேளு, கத்து கொடுக்கறத கேளு, உண்மையா இரு, நீதிமானா இரு, பெற்றுக்கொள்ளு என்றார். ஒன்றை இல்லையா பரவாயில்ல, ஆனா கர்த்தருக்கு இருதயத்தை மட்டும் கொடுங்க. Amen. Give your heart to the Lord and say, God, I need to learn, teach me. நான் கற்றுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு எங்க சபையில வாலிபர்கள் பேசினா கூட நான் உட்கார்ந்து கேட்பேன். ஹலோ, இன்னைக்கு எங்க சர்ச்சில் பிள்ளைங்க பேசினா கூட நான் உட்கார்ந்து கேட்பேன். காரணம் என்ன? ஆண்டவர் யார் முடிவா வேணுமா நம்ம கிட்ட பேசலாம். Amen. God can speak to us through anybody. Amen. Amen. So please listen. God is saying, listen. படிப்பா. முடிச்சிச்சா மோன? அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்களுடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால். ஓகே, அது ஆங்கிலத்தில் ரிப்போர்ட் ஆகுது.
Okay? Now let me show you this. What is that? Can somebody read that? Let your soul delight itself in abundance. Let your soul delight itself in abundance. Amen? Amen. அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, hearken diligently to me, கேளுங்கள், and eat what is good, and let your soul delight itself, fatness. Incline your ear, காது சுத்தம் பண்ணி கேளுங்கள். Amen. And come to me here, and your soul will revive. எத்தனை பேர் எழுப்புதல் வேணும்? ஆண்டவர் சொல்றாரு, கேளு, எழுப்புதல் வரும்ன்றார். Amen. ஆண்டவர் சொல்றாரு, கேளு, எழுப்புதல் வரும். சொல்லுங்க, கேட்டால் எழுப்புதல் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்டால் எழுப்புதல் வரும். Amen. And I will make an everlasting covenant and link with you, even the sure mercies promised to God. Amen. அதுனா தாவீதுக்கு என்ன சொல்லணும்? நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன் டேவிட். உன்னுடைய சீட்ல உன்னுடைய வம்சத்துல இருந்து இருக்கிற ஒருத்தர் தான் உட்கார்வார் ராஜாவான்னு சொன்னதை ஆண்டவர் கடைசி வரைக்கும் அதை காப்பாத்தினார். அதே போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரா? உங்க ஃபேமிலிக்கு கொடுக்கிறாரா? அதை ஆண்டவர் காப்பாத்துவார். உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரா? அது மாற மாட்டார். டிலே ஆகும், ட்ரிப் டிலே ஆகும். நீங்க வெயிஸ்ல பாக்குறதுக்கும் வந்து சேர்றதுக்கும் டைமிங் வேற வேறையா இருக்கும். வெயிஸ் லைக் மாட்டீங்க. வெயிஸ்க்கும் நான் முதல்ல அங்கேருந்து வெயிஸ் போட்டு பார்க்கும்போது 5 நிமிஷம் லேட்னு காட்டுச்சு அது சேர்றது. அந்தவே உதவி செய்யுங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு போய் சேர்ந்தோம்னு சொல்லி நான் மனசில் அவங்க காலி ஓடிட்டு வந்தாங்க. நீங்க வந்து சேரும்போது 5 நிமிஷத்துக்கு மீறி வந்து சேர்ந்து நம்ம வேஸ பார்த்தோம்னா வேஸ்ட் தான், கர்த்தரை பார்த்தோம்னா பிளெஸிங் தான். கர்த்தரை பார்த்து கத்துக்கணும். அவருடைய டைமிங் ரைட்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். அவருடைய டைமிங் ஒருபோதும் வீண் போகாது. ரெவலேஷன் நீதி வெளிப்பாடு 21:6 படிப்போம். வெளிப்பாடு 21:6. It's done. I am the Alpha and Omega, the beginning and the end. The thirsty, I myself will give water without price from the fountain springs of water of life. ஆண்டவர் சொல்றார், நானே படிப்பா அன்றியும் அவரை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவர்கள் நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். நான் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பேன். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்க போறார். ரைட்? எத்தனை பேர் ரெடி பெற்றுக்கொள்ள? ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பார். God is ready to give you something free. Something that you didn't expect. நீங்க நினைக்காத காட்டிலும் மேலானதை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நான் உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ண போறேன். கையை உயர்த்துறவங்க உயர்த்திக்கீங்க, வேண்டவங்க உயர்த்திக்கீங்க, வேண்டாதவங்க கம்முன்னு கிடந்து. ஓகே, உங்களுக்கு வேணும்னா உயர்த்து. If you really want God's blessing, because the Bible says, என்ன சொன்னாரு? அதுபடி கை உயர்த்திங்க. நீங்க என்ன பண்ணுங்க? தாகமா இருக்கிறவங்களே நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஜீவ தண்ணீர் என்றால் உங்கள் வீட்ல இருக்கிற அந்த குளிக்கிற தண்ணி ஷவர் அது கிடையாதுங்க. ஜீவ தண்ணீர் என்றால் குட்டையில இருக்குது அது கிடையாதுங்க. ஸ்விமிங் பூல்ல இருக்குது அது கிடையாதுங்க. ஜீவ தண்ணீர் என்றால் பரலோகத்திலே சிம்மாசனத்திலே இருந்து என்ன தண்ணி வருகிறதோ, பரிசுத்த தண்ணி வருகிறதோ, எந்த அசைவு வருகிறதோ அந்த அசைவுல உங்களுக்கு வேண்டிய எல்லா பொருளாதாரத்தையும், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும், எல்லா விதமான தேவைகளையும், எல்லா விதமான பேங்க்ல நீங்க போட்டு எல்லா நீங்க காரியங்களையும் உங்களுக்கு கர்த்தர் கிடைக்க செய்வார். எதெல்லாமே உங்களுக்கு தடையா இருக்குதோ தடை சவரை உடைக்கிறவர் தேவன். எந்த பிசினஸ் நிறுத்து கிடைக்குதோ அந்த பிசினஸை ஆண்டவர் அதிகரிக்கிறவர். உங்க டென்ட் பெருசாகிறவர். ஏன்னா அவருடைய ரிவர் அவருடைய த்ரோன்ல இருந்து வருகிறது, அவருடைய சிம்மாசனத்துல இருந்து வருகிறது, ராஜரீகத்துல இருந்து வருகிறது. ராஜா கொடுத்தால் பெருசா கொடுப்பார். ஹalleluya. இப்பவே இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். இனி வாழ்ந்ததை போல் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஆனால் தேவனுடைய ஊற்று தண்ணீரிலிருந்து ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய ஃபவுண்டன்ல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய ரிவர்ல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். God is going to release the river from the presence of God. அவருடைய ஊற்று தண்ணி மட்டுமல்ல, அவருடைய ரிவர், அவருடைய
கர்த்தர் ரீவல்ல என்னென்னலாமே உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறாரோ அதை கொடுப்பார். படிப்பு அறிவு இல்லை என்று நினைக்காதீங்க, அதையும் கர்த்தர் கொடுப்பார். வேலை அறிவு எனக்கு வேலை செய்ய தெரியல நினைக்காதீங்க, அதையும் கர்த்தர் கொடுப்பார். நான் எல்லாத்தையும் குறைஞ்சவன் என்று நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். இது எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா God is giving you the water of life. நீதியின் தண்ணீரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இயேசு சொல்கிறார், கேளுங்க, சமாரிய பெண்ணுகிட்ட சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேட்டனா உனக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ரெவெலேஷன் 22:17 படிப்போம். வெளிப்பாடு புத்தகம் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பனாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ள கடவன். வாங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது ஆவியானவருடைய அசைவு வேணும்? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குதா தேவனுடைய அசைவு பயங்கரமான the great awakening எனக்கும் வேணும்? How many of you believe that I will be part of the great awakening? So if you are hungry for that, come and take it from the house of God. Amen. Take it from the presence of God. Take it from your cell group. Take it from your youth meeting. ஒரு youth meeting ஆனாலும் cell group ஆனாலும் சரி, வீட்டு கூட்டம் ஆனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துல கர்த்தர் அவ்வளவு வச்சிருக்கிறாருங்க. அவ்வளவு வச்சிருக்கிறாரு. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு God wants to bless you. Amen. இன்னைக்கு சில பேர் எங்க சபைக்கு வரும்பொழுது ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். வரும்பொழுது படிப்பு விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் படிப்பு வராது, டைம் முடிஞ்சிருச்சு, வயசாயிடுச்சு, வயசாக போகுது. வயசானவங்க ஆக கிடையாது, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க வாலிபங்க தான், யூத்து தான். அவங்க முடிஞ்சிருச்சு போல. ஃபார்ம் 6 கம்ப்ளீட் ட்ராப் பண்ணிட்டு பாதி வரை ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம கேட்டு என்ன செய்ய போறேன் தெரியல, வேலை செய்ய போற கம்பெனியில நம்ம அவங்க சொன்னோம். அவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் பேசணும். அதை பேசிட்டு சொன்னோம், நீ பார்த்து ஜோ சொன்னாங்க, நீ யூனிவர்சிட்டிக்கு போவேன். அவங்க பயந்துட்டாங்க, யூனிவர்சிட்டியா எனக்கு ஃபார்ம் 6 படிப்பே இல்லை, நான் எப்படி யூனிவர்சிட்டிக்கு போகுது? ஒரே வாரத்தில் மேபி 2 வாரத்தில் ஒரு வாரத்தில் நான் பேச ஆரம்பிச்சேன். ஒரு சில வார்த்தை கூட what we call that something OWS open university ஒரு கோட்டை கிடைச்சு. யார் தெரியுமா? திமுக உங்களுக்கு தெரியும், சிஸ்டர் ஜஸ்மின் சந்திரன். she's there, somebody recommended and sister Jasmine sister recommended. திடீர்னு அந்த டைம்ல பத்தி கூப்பிடுறாங்க, பசக்குமா உங்க சர்ச்சில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இருக்குது, ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், யாருக்கும் அப்ளை பண்ண சொல்லுங்க, அவங்க செக் பண்ணுவோம். உடனே அவங்களுக்கு கூப்பிட்டேன், சிஸ்டர் ஜஸ்மினை கூப்பிட்டேன். சொன்னார், சிஸ்டர் எங்கள் சர்ச்சில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க. சொன்னோம் இல்லை பரவாயில்ல, யார் இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு ஆளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் முதல்ல அவங்க அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஒரே வாரத்தில் மறுவாரத்தில் பேசி மறுவாரத்தில் அவங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட உள்ளுக்கு போகிறதுக்கான நடந்துருச்சு. முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்க, முடியாதுன்னு அவங்க குடும்பம் நினைச்சிச்சு. ஆனா முடியாதுன்னு நினைக்கிறவங்க நாங்க கிடையாது. உங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு வருவாரு நம்புகிற ஜனம் நாங்க. நாங்க நம்புறோம், நானும் சேவா நம்புறோம், எங்க தேவன் எங்களுக்கு சேவா நம்புறோம், உங்களுக்கும் சேவா நம்புறோம். இன்னைக்கு அந்த கேர்ள், அந்த வாலிப பெண்ணு best student, இப்பதான் ஒரு few months போயிட்டு இருக்காங்க, best student in the whole university. Amen. 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 அவங்க முடியாதுன்னு drop பண்ணாங்க பள்ளிய, ஆனா கர்த்தர் அவங்க உயர்த்தி வைக்கிறார் யூனிவர்சிட்டி. Can you imagine that? வாலிபர்கள் அதனால நான் உங்களை முன்னுக்கு வந்து உட்கார சொன்னேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நான் கொடுக்க போறது நீங்க யாருன்னு பார்க்கல, நீங்க யாருன்னு கர்த்தர் பார்க்கல, ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் வந்துட்டாருன்னா நீங்க பெரியவரா மாறிடுவீங்க. Amen. When you allow Christ in some of you, அதே போல businessman, இங்க இருக்கிற business woman, நீங்க இருக்கிற வேலை செய்றவங்க யாராலும் பரவாயில்லை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய தகுதியை மாத்துகிறவர், உங்களுடைய அடையாளங்களை மாத்துகிறவர். நீ ஒரு அடையாளம் உங்களுக்கு வைத்திருந்தால் பத்தாது. அதான் எப்படி இருக்கணும், நான் அவங்க இருக்கணும், நான் எத்தனை இருக்கணும், அந்த அடையாளத்தை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவரை உனக்கு அடையாளமாய் மாறுவார்.
Amen. அவங்கள கல்யாணம் பண்ணா யாரும் நிறுத்த முடியாது. உங்களுடைய படிப்பை, உங்களுடைய உயர்வை, உங்களுடைய பிசினஸ். Amen. Amen. உள்ளே 2 வசனம் சொல்லி நான் முடிக்க போறேன். யோவான் 6:33-35 வரைக்கும் படிப்போம். யோவான் 6:33-35 வரைக்கும். வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். 35 வரைக்கும். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிற ஒரு காலும். இயேசு சொல்றாரு, நல்ல கவனமா கேளுங்க. இயேசு சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். அப்ப நான் உங்களை இந்த நல்ல கவனமா கேட்க சொல்றேன். என்னன்னா இயேசுவே சொல்றாரு, என்னிடத்தில் நானே, என்னிடத்தில் வருகிற ஒரு காலும் பசி அடையான். என்கிட்ட வருகிறவன் ஒருத்த கூட பசி தாக இருக்க மாட்டான். The one who comes to me, see, for the bread of God is he who comes down of heaven and gives life to the world. Then they said to him, Lord, give us this bread always. Jesus replied, I am the bread of life. அவங்க சொன்னாங்க, அப்பதான் கொடுங்க. எப்படி சவாலை சொன்னாங்க, தண்ணி கொடுங்க. இனிமே நான் வந்து தண்ணியை மொண்ட தேவையில்லை, இந்த கிணறுல இருந்து நான் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னாங்க அது சவாரி அப்படின்னு. இயேசு சொன்னாரு, நான் கிணற பத்தி பேசுறேன், நான் என்ன பத்தி பேசுறேன். நான் தான் அந்த தண்ணின்ற, நான் தான் ஜீவ தண்ணின்ற. இப்போ ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் தான் ஜீவ அப்பமேன்றாரு. Amen. If you want water, come to Jesus. If you want bread, come to Jesus. If you want life, come to Jesus. If you want anything, you ask of Jesus, because he is ever ready to give what God wants to give to you. God is not a lock. God is not in lock. நீங்க தான் நம்ம தான் உங்களை இயேசுவை ஆவியானவரை பிதாவை லாக் போட்டு வச்சிருக்கிறோம். இப்பதான் நீங்க மூவ் பண்ண முடியும், அப்பதான் நீங்க நம்ப முடியும். இந்த டைம் இவ்வளவுதான் நாங்க கொடுக்கிறோம். டைம் கொடுக்காதீங்க, டைம் அவருக்கு கொடுக்கட்டும். Amen. எனக்கு தெரியும் கஷ்டம் தான், because I understand. ஏன்னா ஒரு சர்வீஸ் முடிஞ்சு இன்னொரு சர்வீஸ் இருக்கும், கஷ்டம் தான். நாங்க செய்யற போது நீங்க செய்ய முடியாது, எனக்கு தெரியும். I understand. So you don't have to follow us, but follow what the Holy Spirit says. Amen. அவன் என்ன செய்யறாரோ செய்ய ரெடியா ரெடின்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வாய்ப்புகளை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க சர்ச்சை பத்தி கவலைப்படாதீங்க, சர்ச் வளர்ந்தா வளரலையா அதை பத்தி கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. ஒரு சாட்சி சொல்லிட்டா, ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் கல்யாணம், மற்றவங்கெல்லாம் ஒன்னும் சாட்சி. ஹலோ, நான் பாட்டு பாட வரல, சாட்சி சொல்ல வந்தேன். ஓகே தானே? டைம் இருக்குதா பாஸ்டர்? இல்லையா? டேக் யுவர் டைம். வரை இந்த பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு ஓகேயா? சரி. ஆகஸ்ட் மாசத்துல எங்களுடைய சர்ச் நம்மள பிரதர் தீமத்துக்கு சொன்ன ஒரு நல்ல செய்தி இருக்கு, அப்ப சொல்றேன் அப்படின்னு. பரவாயில்ல, இப்பவே சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஆகஸ்ட் மாசத்துல திடீர்னு எங்களுக்கு ஒரு எங்களுடைய ஓனர், பில்டிங் ஓனர், ஏன்னா பில்டிங் ஓனர் மாறிட்டாங்க. நாங்கள் வந்து அங்கே ஒரு 2 வருஷமா இருக்கிறோம் அந்த சர்ச்சுக்குள்ள. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கார், சொல்லிக்கிட்டே இருந்தார், இதான பத்தாது. நிறைய பேர் எங்களுக்கு பேசும்போது சொல்றாங்க, இமத்தி எங்களுக்கு சொன்னாங்க, பிரதர் இந்த சர்ச் உங்களுக்கு பத்தாது, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னாரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் பெரிய அளவுக்கு கொடுக்க போறாரு, நாங்கள் நம்பிக்கையா இருந்தோம். ஆனா அது ஆகஸ்ட்லயே நடக்கணும் எங்களுக்கு தெரியாது. இன்னும் டைம் கேட்டுக்கலாம், அவங்களுக்கு இன்னும் டைம் கேட்டுக்கலாம், வருஷம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் போய்க்கலாம். ஆனா ஒத்திக தசன வார்த்தை என்னோட ஒய்ஃப் வாலிபர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல தீக தசன வார்த்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க பாசோ? அவங்க சொன்னாங்க, hey guys, go and look for a building, we may move by July. By July we need a building, go and look for it சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த திடீரென்று ஒரு செய்தி வந்த கையோட அந்த ஓனர் வந்து, புது ஓனர் வந்து சொன்னாங்க, இந்த ஹோல் பில்டிங் 3 ஸ்டோரியே ஆள் வாங்கிட்டாங்க. இப்போ வாங்க சார், இந்த ஃபுல்லாவே சேவா எடுத்துட்டாங்க, நீங்க போய் ஆகணும். உங்களுக்கு நாங்க ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வீக்ல முடியாது, ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி வெளியாகுது, எங்களுக்கு 3rd வீக் வரைக்கும் கொடுங்க, அட்லீஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் செய்வாங்க. சரின்னு சொன்ன பிறகு நாங்கள் ப்ரே பண்ணிட்டு இப்போ இடத்துக்கு ஆட ஆரம்பிச்சோம். 2-3 இடம் பார்த்தோம். 3ஆவது இடத்துல எங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பக்கத்துல அந்த மேனோட பில்டிங். இது ஒரு ஃப்ளோர், அது ஒரு ஃப்ளோர், ரெண்டும் அவரோட தான்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவர் சொன்னாரு, அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், எங்களுக்கு தெரியாது, புரோக்கர் மூலியமா தான் போனோம். ஆனா அவங்க வைஃப் ஒரு பாஸ்டர். அந்த செஞ்சா இப்படி எல்லாம் செய்வார் பார்த்தீங்களா? நீங்க நினைக்கிறதை காட்டிலும் பெரியவர் தேவன் பெருசா செய்வார். அவர்களும் சிலரை உடைச்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க பாவிச்சுக்கோங்க, நான் ஒரு கண்ணை மூடிக்கிறேன்னு. நீ வேணும்னு சொல்லும் போது மட்டும் திருப்பி எல்லாத்தையும் கட்டி கொடுத்துருப்பேங்க. அது போதும் எங்களுக்கு. சரி சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. அப்புறம் சேர்த்துட்டாங்க அக்ரிமெண்ட் செய்ய போறோம். அக்ரிமெண்ட் செய்யறதுக்கு காசு, ஒத்த காசு இல்லை சேர்ச்சது. எங்க கையில காசு இல்லை, ரைட்? கையில காசு இருந்தா வாயில தோசை வந்துடும். அது இல்ல. சோ இல்லாத போது நம்ம யாரை கூப்பிடுவோம்? தாகம். எங்களுக்கு ஆண்டவர் புதிய சபையை கொடுக்க போறாரு. ஆண்டவர் கொடுக்கிறேன் சொன்னவர் நல்லவர், பெரியவர், அற்புதர், அதிசயமானவர், செய்கிறேன் சொன்னவர் செய்வார். நம்பினோம். யாரோ ஒரு நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, இதுக்கு வேண்டிய காசு டோட்டல் $9,000. ஒருத்தவங்க 6,000, இன்னொருத்தவங்க 3,000. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய blessings அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆமென். ஒரே ஒரு obedience. அதுவே 1000. இந்த பிரதர் சொன்னாரு, 1000 வெள்ளி வந்துச்சுன்னா எனக்கு இந்த blessing, அது எனக்கு. 3000 வெள்ளி வந்துச்சுன்னா அது பாஸ்டர் குமார் சேச்சிக்கு. உடனே காசு மசோ பண்ணுது. 3000 வெள்ளி ஃபர்ஸ்ட் காசு கிடைச்சிருச்சு. 6000 வெள்ளி கத்து கொடுத்துட்டேன். 3000 வெள்ளி இவர் கையில இருந்து வருது. ஆமென். Obedience. God gave, and today we are going to start renovating. Renovation को காசு இல்ல, renovation को காசு கேக்குறாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? காசு நான் கேட்கிறேன், கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்துருங்க பாருங்க. நான் கேட்க கிடையாது, என் தேவன் பெரியவர். கேட்காமலே கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? உங்க தேவைக்கு கொடுக்க மாட்டாரா? ஆமென். கொடுப்பாரு, அவர் பெரியவர். அவருடைய ரீவர் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், நாங்க அற்புதம் மேல அற்புதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை இங்க ரிலீஸ் பண்றோம். நான் பேசிட்டு இருக்கும்போது ரிலீஸ் பண்றேன். பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, நம்ம இந்த ஜெபத்தை செய்ய போறோம். We going to pray according to படிக்க போறோம். சங்கீதம் 143 அதை படிச்சுட்டு நம்ம ப்ரே பண்ண போறோம். Psalm 143 verse 6 படிப்போம். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க? Amen. Do you believe? Yes. You really believe? Come on, rise up and read Psalm 143. 143 சங்கீதம் 143 ஆறாவது வசனத்தை படிப்போம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். எல்லாரும் செய்யுங்க. என் கைகளை சொல்லுங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். இதோட அர்த்தம் தெரியுமா? கையை வைத்து கொண்டே இருங்க சொல்றோம். உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, நான் சொல்றேன். இதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எம்டி. எனக்கு தெரியாது அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், சபை எப்படி நடத்த போறேன் எனக்கு தெரியாது, குடும்பத்தை எப்படி நடத்த போறேன் எனக்கு தெரியாது, லோன் எப்படி கிடைக்கும் எனக்கு தெரியாது, லோன் எப்படி செட்டில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த தேவையெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனா I spread forth my hands to you. என் கையை மட்டும் நான் உங்களுக்கு விரிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு உயர்த்துறேன் போடுறேன். திருப்படிமா, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். ஆமென். அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே, என் கையை உமக்கு நேராக விரிக்கிறேன். அப்படின்னா ஆண்டவரே, எனக்கு வேற வழியே இல்லை, நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன், நீங்க தான் எல்லாமே செய்வீங்க. எனக்கு ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க. எங்க சபையில ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க, பெரிய ஒரு அசைவை கொண்டு வாங்க, இந்த தேசத்துல ஒரு பெரிய அசைவை கொண்டு வாங்க. ஆண்டவரே, உலகம் ரீதியில ஆண்டவரை கேட்கப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதமான அசைவு நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, கையை உமக்கு நான் விரிக்கிறேன். அடுத்து படிப்போம். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மை தாகமாயிற்று. ஆண்டவரே, வறண்ட நிலத்தை போல் என்னுடைய ஆத்துமா, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உமக்கு தாகமாய் இருக்கிறது. God, I am so thirsty, Lord, like a thirsty land, like a
Parched land, Lord, I am so thirsty. It's not enough. இந்த வெளிப்படுத்தல் பத்தாது எங்களுக்கு. இந்த preaching எங்களுக்கு பத்தாது. இந்த துதி எங்களுக்கு கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே இந்த துதி எங்களுக்கு பத்தாது. இந்த worship எங்களுக்கு பத்தாது. இந்த ஆராதனை எங்களுக்கு பத்தாது. ஆண்டவரே இந்த வேத வாசிப்பு எங்களுக்கு பத்தாது. இந்த மீட்டிங் எங்களுக்கு பத்தாது. இந்த வாலிப கூட்டம் எங்களுக்கு பத்தாது. ஆண்டவரே இங்க இருக்கிற பெரியவர்கள் எங்களுக்கு பத்தாது. ஆண்டவரே இந்த அசைவு எங்களுக்கு பத்தாது. ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் போதும் என்று சொல்ல மாட்டோம். ஆண்டவரே நாங்கள் தாகமா இருக்கிறோம், பசியா இருக்கிறோம். ரிபால ஷக்கா எல்லாரும் வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசி ஆண்டவர்கிட்ட என்னத்தை கையை விரித்து கேட்கிறீங்களோ இன்றைக்கு கர்த்தர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண ரெடியா இருக்கிறார். ஓ கமான் பைபிள் லக்கிய வச்சிட்டு கையை நல்லா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கையை விரித்து ஆண்டவருடைய தாவீதை கேட்டதை போல கேளுங்க. ஆண்டவர் கொடுக்க போறாரு. ரெடி 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 ரெடியா இருங்க. ஆண்டவர் கொடுக்கிற தேவன். அவர் ஒருபோதும் கொடுத்த வாக்கை எடுக்கிற தேவன் அல்ல, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். ரிபால தாராவாரியானா ரோதி He will satisfy your soul with His outpouring of His Holy Spirit. தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், உங்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். ஆவியின் அசைவின் மூலமாக ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். ரிபோலதரவா சந்தரகதுதரவா உமலதகவாரியதோ இரதோகவாரியதா. For He satisfies the parched throat and fills the hungry appetite with what is good. சங்கீதம் 107 9 போடப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, ஓ வறண்ட வறண்ட ஓ நாவை கர்த்தர் திருப்திப்படுத்துவார், ஃபீல் பண்ணுவார், நல்ல தேவைகளை சந்திப்பார். With good things God will meet our needs. ரிபோலதரவா சந்தா ரிகோதா கவாரியதா ஷிமி ரிபாலதோரமாரி ஹோந்தரவா கரியதா. அப்படியே கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய தொடுதல் வரட்டும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி. If you just close your eyes, lift up your hands, believe in what God has spoken to you, because today is going to be the day of God's visitation. ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம், ஆண்டவர் உங்களை பார்க்கிற நேரம். வாலிபனே கேள், வாலிபனே தேவனை நோக்கி பார். செத்த வாலிபனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் அல்லவா, உன்னையும் கூட எழுப்புவார். புதிய சந்ததியை எழுப்புவார், புதிய ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்புவார். இனி தேவன் மட்டும்தான் எனக்கு வேணும் என்று சொல்கிற கூட்டத்தை எழுப்புவார், வாலிபர்களை எழுப்புவார், ஜனங்களை எழுப்புவார்.